இந்த வீடியோவில் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எதை பேஸ் பண்ணால் தீபாவளி, அதாவது முகூர்த்த ட்ரேடிங் சொல்லுவாங்களா, அதை பேஸ் பண்ணி தான். இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வின்னிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86%. சரி, ஓகே, அதை எப்படி நம்ம கடைசியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு முகூர்த்த ட்ரேடிங் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தீபாவளி தான் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஹிந்து ஃபெஸ்டிவல். ஸோ அந்த ஆஸ்பிஷியஸ் டேல எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு புதுசாக பைக் கார்லாம் வாங்குவாங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அடுத்து வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ இதுமாதிரி ஆக்டிவிட்டிஸும் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு மக்கள் வந்துட்டு கோல்டை பை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா கைட் அவங்களோட ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 39 டன் கோல்ட்ஸ் வந்துட்டு வித்தின் 2 டேஸில் வந்து பை பண்ணியிருக்காங்க இந்தியன் பீப்புள். அதோட ஓவரால் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,500 கோடி. ஸோ இந்த லாஸ்ட் இயர் தீபாவளி சேலில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 ட்ரில்லியன் ருபீஸ் வந்துட்டு சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 ட்ரில்லியன் ருபீஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சேல்ஸ் ஆகும்ட்டு. ஸோ ஒரு தீபாவளிக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய எக்கனாமி அடங்கிருக்கு. ஸோ இந்த ஆஸ்பிஷியஸ் டேல வந்துட்டு மக்கள் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதை வந்து கன்சிடர் பண்ணிட்டு பிஎஸ்சி வந்து 1957 ஃபஸ்ட் டைம் வந்து முகூர்த்த ட்ரேடிங் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1992 என்எஸ்சி வந்து முகூர்த்த ட்ரேடிங் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த முகூர்த்த ட்ரேடிங் அப்படிங்கிற எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 1 hour செஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மார்க்கெட் ஓப்பனிங் டைம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வார தீபாவளி எப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் 12 கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது சண்டே கண்டக்ட் பண்ணுறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தீபாவளி இருந்தது 6 மணிக்கு வந்துட்டு ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து 6:15 to 7:15 வரைக்கும் மார்க்கெட் டைமிங் இருக்கும். ஜஸ்ட் 1 hour தான் வந்து ஈவினிங்கில் மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும். ஸோ அந்த பீரியடில் மக்கள் எல்லாருமே வந்து லாங் டேர்முக்கு வந்து ஸ்டாக்ஸை பை பண்ணுவாங்க. இந்த தீபாவளி அப்படிங்கிறது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஹிந்து ஃபெஸ்டிவல். ஸோ இந்தியாவில் 140 கோடி மக்கள் தொகையில் 80% பாப்புலர் வந்துட்டு ஹிந்துயிசம் தான். ஸோ சென்டிமெண்ட்லாம் முதல் 1 பில்லியன் பீப்புள் வந்துட்டு அந்த நேரத்தில் வந்து பாசிட்டிவாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ரேலி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அதை டேட்டாவை வச்சும் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ்வலாக வந்து பிஹேவியர் பேஸ் பண்ணி தான். எதனாலனா யூஸ்வலாக வந்துட்டு பெரிய ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் எப்படி உருவாகுதுன்னா மக்கள் எல்லாருமே வந்து பேனிக்கில், ஈவன் கோவிட் சமயத்தில் பார்த்தோம் எல்லாரும் பேனிக்கில் வந்து செல் பண்ணிட்டு போனாங்க. ஸோ எல்லாரும் ஒரு பாயிண்டில் வந்து எல்லாருமே வந்து பேனிக் ஆகிறப்ப மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது. ஸோ எப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக மாறினா எல்லாரும் திரும்ப சென்டிமெண்ட்லாம் வந்துட்டு ஒரு பாயிண்டில் வந்து எல்லாம் பாசிட்டிவாக நினைக்கிறப்ப அந்தமாரி சென்டிமெண்ட்டில் இருக்கிறப்ப தான் இது ஒரு ஈவெண்ட் நடக்கிறப்ப தான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு பாசிட்டிவ் மூவ் ஆகுது. ஸோ அப்படி பார்க்குறப்ப இது ஒரு சினாரியோ. இந்த தீபாவளி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சினாரியோ வந்துட்டு இந்த இயர்லி ஒன்ஸ் வந்து நடக்குது. ஸோ இந்த 1 hour செஷனில் ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் தான் அதிகமாக இருக்கும். இன்ஸ்டியூஷன் வந்து அதிகமாக வந்து உள்ள வந்துட்டு பை பண்ணும் செல் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் தான். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, எவ்ரி இயர் வந்துட்டு என்எஸ்சியில் வந்து இந்த முகூர்த்த ட்ரேடிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட டேட்டா எடுத்து லாஸ்ட் 31 years டேட்டா வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டில் ப்ளாட் பண்ணியிருக்கேன். அதை வந்து கிராஃப்லேயும் நம்ம பார்க்கலாம். அந்த சார்ட்லேயும் பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதாவது முகூர்த்த ட்ரேடிங்க்கு முதல் நாள் நம்ம பை பண்ணிவிட்டு அந்த முகூர்த்த ட்ரேடிங் அன்றைக்கி விற்றுருந்தோம்னா அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்க ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா Nifty 50. ஸோ 2022 அக்டோபர் 24 அன்றைக்கி முகூர்த்த ட்ரேடிங் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்தியாவில். அது என்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அன்றைக்கி முதல் நாள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா க்ளோசிங் வந்துட்டு அதாவது அக்டோபர் ஃப்ரைடே வந்துட்டு எப்படி க்ளோசிங் இருக்குன்னா ரெண்டு நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முகூர்த்த ட்ரேடிங் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அக்டோபர் மண்டே அன்றைக்கி கண்டக்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆகி அன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு ப்ரேயராக இன்னும் 2021 போகணுன்னா அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. என்றைக்குன்னா நமக்கு அந்த வெனஸ்டே வந்துட்டு நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. பட் அன்றைக்கி முகூர்த்த ட்ரேடிங் அன்றைக்கி தேர்ஸ்டே வந்து ஓப்பனிங் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரும்பவும் கேப் அப் ஆகி தான் ஓப்பன் ஆகுது. ஏன்னா அன்றைக்கி எல்லாருமே வந்துட்டு பாசிட்டிவ் எல்லாரும் பை பண்ணுவாங்க. ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்துட்டு ஒரு புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு திரும்பவும் கேப் அப் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி 2020 போகலாம். 2020 போய் பார்த்தோன்னா அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு அன்றைக்கி ப்ரையராக முதல் நாள் வந்து க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு, பாசிட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அன்றைக்கி முகூர்த்த ட்ரேடிங் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்துட்டு கேப் அப் ஆகி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சரி, ஓகே, இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் நான் வந்து எதை பிளாட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்எஸ்சியோட லாஸ்ட் 31 years டேட்டா, அதாவது 1992 to 2022 வரைக்கும் டேட்டா வந்து நான் பிளாட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு சி காலம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் டேட்டா பார்த்தீங்கன்னா 1992 ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆரம்பிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்றைக்கி டேட் ஆஃப் தீபாவளி போட்டிருக்காங்க 1992 டேட் ஆஃப் தீபாவளி. அதுக்கப்புறம் டி காலமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 1992 எவ்வளோ வந்துட்டு ப்ரையராக தீபாவளிக்கு முதல் நாள் வந்துட்டு மார்க்கெட் வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது வந்துட்டு தீபாவளி இன்றைக்கி வந்துட்டு ஒரு திங்கட்கிழமை தீபாவளின்னா அப்போ ஃப்ரைடே வந்துட்டு எப்படி க்ளோசிங் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ டேட்டா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா வந்து டேட் அன்னைக்கு முகூர்த்த ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. தீபாவளி அன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகிறப்ப எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு, ஹை எவ்வளோ போயிருக்கு, லோ எவ்வளோ போயிருக்கு, க்ளோஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டேட்டா எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐ காலமில் வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் டு முகூர்த்த ட்ரேடிங் க்ளோஸ். அதாவது வந்துட்டு முகூர்த்த ட்ரேடிங்க்கு முதல் நாள் வந்துட்டு நம்ம வந்துட்டு க்ளோசிங்கில் பை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் முகூர்த்த ட்ரேடிங் ஓப்பனிங் அன்றைக்கி கேப் அப் ஆகிருக்கலாம், அன்றைக்கி கேப் டவுன் ஆகிருக்கலாம் அன்றைக்கி முகூர்த்த ட்ரேடிங் அன்றைக்கி. ஸோ அன்றைக்கு வாங்கிட்டு அன்றைக்கி அடுத்த நாள் வந்துட்டு முகூர்த்த ட்ரேடிங் அன்றைக்கி க்ளோஸ் பண்ணால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து 1992 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெகட்டிவில் வந்துட்டு -26 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் கேப் டவுன் ஆகிருக்கு.
அன்றைக்கி வந்துட்டு நம்ம ஈவன் வந்து ஃப்ரைடே வாங்கிட்டு நம்ம அன்றைக்கி வந்துட்டு முகூர்த்த ட்ரேடிங்க்கு வைத்திருந்தோம்னா 26 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா ஜே காலம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் டு முகூர்த்த டே க்ளோஸ். ஸோ அதுக்கு முதல் நாள் ஈவினிங் வந்துட்டு ஒரு 325க்கு வாங்கிட்டு முகூர்த்த ட்ரேடிங் அன்றைக்கி க்ளோசிங் எப்போ நம்ம வந்து விற்றுருந்தோம்னா அப்போயே நமக்கு வந்து 26.9 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே ஈவோடுனா அன்றைக்கி கேண்டில் எப்படி க்ளோசிங் ரெட்டில் முடிஞ்சிருக்கா க்ரீனில் முடிஞ்சிருக்கா, அடுத்த முகூர்த்த ட்ரேடிங் அன்றைக்கி கேண்டில் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கா பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு KNL காலமில் போட்டிருக்கேன். ஸோ இப்படி பார்க்குறப்ப லாஸ்ட் 31 இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்க்குறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துட்டு இயர்லியாக வந்துட்டு அந்த 1992 அப்போ வந்து மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கும். பட் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு லாஸ்ட் இயர்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் வந்து இருக்கும். பட் வந்து டீப் நெகட்டிவ்ஸ் இருக்காது. ஒரு மைனர் பாயிண்ட்ஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ் 25 பாயிண்ட்ஸ் அப்படி தான் இருக்குமே தவிர பட் மோஸ்ட் கேஸில் வந்துட்டு பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்படி பார்க்குறப்ப இதோட வின்னிங் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ லாஸ்ட் 2022 பார்த்தா 160 பாயிண்ட்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு கேப் போயிருக்காங்க முதல் நாள் வாங்கிட்டு அது இன்றைக்கி முகூர்த்த ட்ரேடிங் வைத்திருந்தா கூட. ஸோ அதுக்கு பின்னாடி போனால் இன்னும் 2021 பார்த்தீங்கன்னா 105 பாயிண்ட் கேப் போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா 103 பாயிண்ட்ஸ் வந்து கேப் போயிருக்காங்க. ஸோ இப்படி வந்துட்டு ஒவ்வொரு இதுலேயும் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இவன் 2017 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.5 தான் வந்துட்டு நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்காங்க, ஓப்பனிங் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி ப்ரையர் டேட் பண்ணோன்னா மோஸ்ட் கேசஸில் வந்து பாசிட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு. அதாவது வந்து முதல் நாள் வாங்கிட்டு தீபாவளிக்கு முன்னாடி வாங்கிட்டு தீபாவளி அன்றைக்கி காலையிலையோ இல்லை வந்துட்டு ஓப்பனிங்கில் நீங்கள் வந்து விற்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது டேட்டா. ஸோ இதோட வின்னிங் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வின்னிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் லாஸ்ட் 31 இயர்ஸில் வின்னிங் ரேஷியோ அதோட உங்களுக்கு 70.97% வின்னிங் ரேஷியோ இருக்குது. அட்லீஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களோட ஓவரால் பர்சன்டேஜ் வின்னிங் ரேஷியோ இருக்குன்னா 70.97% வின்னிங் ரேஷியோ இருக்குது. ஸோ ஆவரேஜாக எவ்வளோ ஃபியூச்சர் பாயிண்ட்ஸ் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35.737 ருபீஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட்னா 9 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ஆவரேஜாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22.85 பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆவரேஜாக கிடைக்குது. ஸோ இது ஓவரால் டேட்டா. இது வந்துட்டு கேப் மார்னிங் ஓப்பனிங்கில் விற்றா இந்த இது இன்கேஸ் வந்துட்டு அன்றைக்கி முகூர்த்த ட்ரேடிங் அன்றைக்கி க்ளோசிங்கில் விற்றா உங்களுக்கு 61% வந்து வின்னிங் ரேஷியோ இருக்கும். சரி ஓகே, இது ஓவரால் டேட்டா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து இயர்லியராக வந்து நமக்கு வந்து மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து 2001 2022 வரைக்கும் டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ ரீசெண்டாக மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அந்த டேட்டா மட்டும் எடுத்தால் லாஸ்ட் 22 இயர்ஸோட டேட்டா எடுத்தால் என்ன ஆகுதுன்னா லாஸ்ட் இயருக்கு முன்னாடி அதுக்கு ப்ரையராக எடுத்தால் அதோட வின்னிங் ரேஷியோ எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 86.36% இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு ஆவரேஜாக பாயிண்ட்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னா 38 பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அரௌண்ட் 39 பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆவரேஜ் ஃபியூச்சர் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதேமாதிரி லாஸ்ட்னா உங்களுக்கு அரௌண்ட் ஜஸ்ட் வந்து 9 to 10 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட்னா கிடைக்குது. ஸோ இதனால தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டை வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரைவ் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து நீங்கள் எதில் வேணால் பண்ணலாம். ஒரு நிஃப்டி ETF வாங்கலாம், பை பண்ணலாம். இல்லை வந்து நிஃப்டியை வந்து நிஃப்டி 50 வந்துட்டு FNOவில் வந்துட்டு நீங்கள் ஒரு பொசிஷன் எடுக்கலாம். இல்லை ஃபியூச்சரில் வந்து ஒரு லாட் பை பண்ணலாம். இல்லை வந்துட்டு ஒரு ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்துட்டு இதில் எடுக்கலாம். ஸோ நான் இதை எப்படி டிரைவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் இந்த இதில் நான் எப்படி பிளாட் பண்ணியிருக்கேன்னா ஸ்கிரிப்ட் நிஃப்டி சூஸ் பண்ணியிருக்கேன். டேட் ஆஃப் என்ட்ரி அதை க்ளீனாக போட்டிருக்கேன். அதாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு 10th நவம்பர் அதாவது ஃப்ரைடே அன்றைக்கி நம்ம என்ட்ரி ஆக போகிறோம் 3:25க்கு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் அதாவது சண்டே அன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆக போகிறோம். அரௌண்ட் 3:15க்கு ஓப்பனிங் கேண்டில் நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடுவோம். என்ன செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன். நான் சூஸ் பண்ணியிருக்க வந்து ஆப்ஷன் செக்மெண்ட்டு. அதில் வந்து இந்த மணி அட் த மணியானா அது அட் த மணி டிபெண்ட்ஸ் அவங்களுக்கு எந்த இதில் எடுக்கணுன்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நேக்கட் கால் ஆப்ஷன், ஜஸ்ட் நம்ம கால் ஆப்ஷன் மட்டும் தான் வாங்க போகிறோம். எந்த கால் ஆப்ஷனுங்கிறத சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு எந்த எக்ஸ்பைரி வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும், மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும். வீக்லி எக்ஸ்பைரியில் நவம்பர் 16th எக்ஸ்பைரி, அதாவது இந்த வாரம் போய் அதுக்கு அடுத்த வாரம் இருக்க எக்ஸ்பைரி வீக்லி எக்ஸ்பைரி தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து லாங் தான் எடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டி அப்படி டிஃபால்ட்டாக வந்துட்டு 50 குவான்டிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு நிஃப்டியில். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஃபியூச்சர் பாயிண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ கேப்சர் பண்ண முடியும்னா நம்ம இயர்லியாக வந்து நம்ம சொல்லியிருந்ததில் வந்துட்டு நம்ம இங்கே 38.55 ருபீஸ் நான் அதுதான் இங்கே ப்ளாட் பண்ணியிருக்கேன். மேபி இது வந்து 100 பாயிண்ட்ஸ் இருக்கலாம், 200 பாயிண்ட்ஸ் இருக்கலாம். அது உங்களுக்கு டிபெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு எப்படி வேணால் அதை வந்துட்டு இதில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் உங்களுக்கு ஆவரேஜ் இது ஃபியூச்சர் பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அட் மணியில் எடுத்திருந்தேன்னா உங்களுக்கு அரௌண்ட் 0.5 தான் டெல்டா இருக்கும். அதாவது மார்க்கெட் ஒரு பாயிண்ட் மூவ் ஆனிச்சுன்னா எனக்கு 0.5 இதுதான் எனக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸாக கிடைக்கும். ஸோ அப்படி பண்ணுறப்ப எனக்கு வந்து பாதி வேறு தான் கிடைக்கும். ஸோ அதை நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து லாட் சைஸ் நான் ஒரு லாட்டாக இல்லை 5 லாட்ஸோ அதை டிபெண்ட்ஸ் அவங்களோட இதை பொறுத்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைக் அன்றைக்கி என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி ப்ரைஸ் என்ன, அமௌண்ட் எவ்வளோ ரிக்வயர்டு அதையும் போட்டு ஆட்டோமேட்டிக்காக அது டெரைவ் ஆகிடும்.
என்ட்ரி வேரியேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா இன்றைக்கி 100 இருக்குது, நாளைக்கு 150 கூட இருக்கலாம். ஸோ அப்படி வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி மாறிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி பார்க்குறப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ப்ராஃபிட் இன்கேஸ் ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா 962 ரூபா ப்ராஃபிட் ஆவரேஜாக இருக்கும். அதோட ROI நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதில் 19.25% வந்து ROI கிடச்சிருக்கும் அப்படிங்கிறது இந்த டேட்டா. ஸோ இது என்னோட ஓன் அனாலிசிஸ். ஸோ நீங்கள் இதை பண்ணுறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ இது ஜஸ்ட் என்னோட ஓவரால் ரிசர்ச் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஒரு பெட்டர் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வந்து நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் கீழே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே காமன் தான். Nifty 50 இண்டெக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஈவென்ட் பேசிஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதோட வின்னிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 93%. ஸோ அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். பாய்.